ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? 2008 மும்பையில் நடந்த பயங்கரவாத குண்டுவெடிப்பில் 166 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலின் சதிகாரர்களில் ஒருவன் தஹாவுர் ராணா. பாகிஸ்தானின் லஷ்கர் தொய்பா பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவன். இப்போது அமெரிக்க சிறையில் இருக்கிறான். இந்தியாவில் தேடப்படும் குற்றவாளியான இவனை ஒப்படைக்குமாறு இந்தியா நீண்ட காலமாக அமெரிக்காவை கேட்டு வருகிறது. கடந்த மாதம் பிரதமர் மோடி அமெரிக்கா சென்று இருந்தபோது பயங்கரவாதி ராணாவை இந்தியாவுக்கு நாடு கடத்த அதிபர் டிரம்ப் ஒப்புதல் அளித்தார். ராணாவை நாடு கடத்துவதற்கான நடவடிக்கைகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்தியாவுக்கு நாடு கடத்துவதை எதிர்த்து அமெரிக்க சுப்ரீம் கோர்ட்டில் ராணா மனுவை தாக்கல் செய்துள்ளான். அதில் இந்தியாவுக்கு நாடு கடத்தும் முடிவுக்கு தடை விதிக்க கேட்டுள்ளான். நான் ஒரு பாகிஸ்தான் முஸ்லிம், அந்நாட்டு ராணுவத்திலும் பணியாற்றியிருப்பதால் இந்தியாவில் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்படும் வாய்ப்பு உள்ளது. பெருநாடி அனிரிசம், பார்க்கின்சன் மற்றும் சிறுநீர்ப்பை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளேன். இந்த நிலையில் என்னை நாடு கடத்தினால் விசாரணை காலம் முடியும் வரை உயிருடன் இருப்பதை சந்தேகம்தான். எனவே நாடு கடத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என தஹாவுர் ராணா மனுவில் கூறியுள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது. பாகிஸ்தானை சேர்ந்த தஹாவுர் ராணா ஒரு டாக்டர். சில காலம் பாகிஸ்தான் ராணுவத்தில் பணியாற்றியவன். பின் அமெரிக்காவில் குடியேறிய அவன் லஷ்கர் தொய்பா பயங்கரவாதி டேவிட் ஹெட்லியுடன் சேர்ந்து மும்பை வெடிகுண்டு தாக்குதல் சம்பவத்திற்கு சதித்திட்டம் தீட்டினான். அடிக்கடி இந்தியாவுக்கு வந்து தாக்குதலுக்கான இடங்களை தேர்வு செய்து தந்தவன். பயங்கரவாத அமைப்புக்கு உதவியதற்காகவும் டென்மார்க் தாக்குதலை திட்டமிட்டதாகவும் அமெரிக்காவில் கைது செய்யப்பட்ட ராணாவுக்கு 2011 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது.